நெருங்கிய நண்பரை காவல்துறையில் ஒப்படைக்குமாறு நாமலுக்கு கடும் அழுத்தம். மகிந்தவை குறிவைத்து திகதி குறிக்கப்பட்டதா? அரசாங்க தரப்பு பகிரங்கம். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் விட்டு வெளியான அதிரடி அறிவிப்பு. மட்டக்களப்பில் சுற்றி வளைக்கப்பட்ட பள்ளிவாசல் வளாகம், மீட்கப்பட்ட ஆபத்தான ஆயுதம். கடும் அழுத்தத்தில் அனுர் அரசு, ஐநா கூட்டத்தொடர் குறித்து நாடாளுமன்றில் விவாதம். தங்கம் வாங்க உள்ளோருக்கு அதிர்ச்சி தகவல், உச்சத்தை எட்டிய விலை பட்டியல். ஜெனீவா யுஎன்எச்ஆர் அமர்வில் 43 நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு. தங்கள் நெருங்கிய நண்பரான சம்பத் மனம்பேரியை காவல்துறையிடம் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்குமாறு நாமல் ராஜபக்ஷவை அமைச்சர் நலிந்து ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார். மிதினிய போதைப்பொருள் ரசாயன விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல்வாதிகள் எதிர்காலத்தில் கைது செய்யப்பட உள்ளார்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மிதினியவில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது தொடங்கியுள்ளதால் எதிர்காலத்தில் யார் கைது செய்யப்படுவார்கள் என்பது சம்பந்தப்பட்ட விசாரணைகளின் படி காவல்துறையினரால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் நீதிமன்றங்கள் மூலம் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அமைச்சர் நலிந்த ஜெயதிச, தற்பொழுது காவலில் உள்ள மற்றும் கைது செய்ய தேடப்படும் 2 நபர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தொடர்புடையவர்கள். இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட உடனேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒருவரின் கட்சி உறுப்பினர் பதவியை ரத்து செய்தது. அந்த செயற்பாட்டின் மூலம் அந்த நபரின் ஈடுபாட்டை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒரு புறம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஏனென்றால் கட்சியின் சில அமைச்சர்கள் சிறையில் இருந்த போதும் அவர்கள் தங்கள் கட்சி உறுப்பினர் பதவியை ரத்து செய்யவில்லை. சம்பத் மெனம்பேரே ரவிராஜ் கொலையில் சந்தேக நபராக உள்ளார். அவர் காவல்துறையிலும் பணியாற்றியுள்ளார். அவர் உளவுத்துறையிலும் சிறிது காலம் பணியாற்றியுள்ளார். அவர் மீது மற்றும் ஒரு குற்றவியல் வழக்கு உள்ளது. தங்காளி மற்றும் மெத்தினியவை சேர்ந்த அரசியல்வாதிகள் மெனம்பேரி குடும்பத்துடன் நெருங்கிய உறவுகளை பேணி வந்தனர் என்பதும் இப்பொழுது நமக்கு தெரியும். இப்போது அவரது கட்சி உறுப்பினர் பதவியை ரத்து செய்வது மாத்திரம் போதாது. தங்கள் நெருங்கிய நண்பரை காவல்துறையிடம் ஒப்படைத்து இந்த சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பது நாமல் உள்ளிட்ட கட்சி தலைவர்களின் பொறுப்பு என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை குறிவைத்து கொண்டுவரப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குறித்த சட்டம் மூலம் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் துணைவியருக்கும் பொருந்தும் வகையில் தயாரிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவை வெளியேற்றுவதற்கு திகதி ஏதும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சட்டம் மூலம் நடைமுறைக்கு வந்த பின்னர் அது சம்பந்தப்பட்ட அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பொருந்தும் என்றும் நீண்ட காலம் சட்டமன்றத்தில் பணியாற்றியவர்கள் மற்றும் நிறைவேற்று ஜனாதிபதியாக இருந்தவர்கள் சட்டத்தின்படி நடந்து கொள்வார்கள் என்றும் தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளை அவர்களது உத்தியோகபூர்வ இல்லங்களிலிருந்து நீக்க எந்த திகதியும் நிர்ணயிக்கவில்லை. சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் அது சட்டமாக நிறைவேற்றப்பட்ட பின்பு அவர்கள் சட்டத்துக்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் குறித்து இலங்கை நாடாளுமன்றத்தில் விசேட விவாதங்கள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இலங்கை நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று ஆரம்பமாக உள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்பொழுது பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டாக் நேற்று தெரிவித்திருந்தார். இவ்வாறான நிலையில் நாடாளுமன்ற அமர்வில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தொடர்பில் கூடுதலான கவனம் செலுத்தப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை மற்றும் புதிதாக முன்வைக்கப்பட உள்ள தீர்மானங்கள் தொடர்பில் ஆளும் மற்றும் எதிரணி உறுப்பினர்களின் சபையில் கருத்துக்களை முன்வைக்க உள்ளனர் என தெரிய வருகின்றது. அத்துடன் தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மனித உரிமை நிலவரங்கள் தொடர்பில் சபையில் உரையாற்ற உள்ளனர் என்றும் அறிய முடிகின்றது.
மட்டக்களப்பு ராவூர் ஆர்பிஎஸ் வீதியில் ஓட்டுப்பள்ளி பகுதியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றுக்கு சொந்தமான வளாகத்திலிருந்து குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. விசேட அதிரடிப்படையினரால் இன்று குறித்த குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளது. அந்த வளாகத்தில் உள்ள சிறுவர் பள்ளிக்கருகில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த தேடுதல் நடவடிக்கையானது நீதிமன்ற அனுமதியுடன் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் புதைக்கப்பட்ட குண்டுகளாக கூறப்பட்டாலும் அவற்றை நேரில் பார்த்த ஊடகவியலாளர்கள் அவை புதியவை போல தோற்றமளித்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த திடீர் சோதனை நடவடிக்கை காரணமாக அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுவதாக கூறப்படுகின்றது. ஜனாதிபதியின் உரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்தை நாளை விவாதிக்க நாடாளுமன்ற அலுவல்கள் குழு முடிவு செய்துள்ளது. குறித்த விடயத்தை நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது. சபாநாயகர் தலைமையில் இன்று நடைபெற்ற அலுவல் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை காலை 11:30 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை விவாதம் நடைபெறும். முன்னாள் ஜனாதிபதிகளின் சில சலுகைகளை ஒழிக்கும் ஜனாதிபதியின் உரிமைகள் ரத்து சட்டம் மூலம் அரசியலமைப்பின்படி உள்ளது என்றும் சாதாரண பெரும்பான்மையால் நிறைவேற்றப்படலாம் என்றும் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மெத்தனியாவில் கண்டறியப்பட்ட ஐஸ் போதைப் பொருளுக்கான ரசாயன கொள்கலன்களை கொண்டு வந்ததாக கூறப்படும் கப்பல் மற்றும் பிற விடயங்கள் தொடர்பான விரிவான சுங்க ஆவணம் ஒன்று சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகின்றது. அதன்படி கடந்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திலிருந்து 2 கொள்கலன்களும் கொழும்பு துறைமுகத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொரட்டுவ கோரவில்ல பகுதியில் உள்ள ஒரு நிறுவனம் ஜின்ஜாங் ஜவ் என்ற கப்பல் மூலம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட இந்த பொருட்களின் இறக்குமதியாளராக பெயரிடப்பட்டுள்ளது. எனினும் குறித்த ஆவணத்தில் சர்ச்சைக்குரிய இந்த பொருளும் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படவில்லை என்பதுடன் அவற்றில் டால்கெட்கள் மற்றும் டால்க் தூள் என்பனவே ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்கள் ஈரானிய நிறுவனமான ஆப்ஷான் தாராபார் பரிஷாவா கோவால் ஏற்றுமதி செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கைக்கு சுமார் 43 நாடுகள் திறந்த ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த நாடுகள் மனித உரிமைகள் பேரவையுடன் இலங்கையின் தொடர்ச்சியான ஈடுபாட்டையும் சட்டமன்ற சீர்திருத்தங்கள் உட்பட நாட்டில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் பாராட்டியதாக அமைச்சக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஐநா உயர்ஸ்தானிக மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயத்தையும் நாட்டின் உறுதியான ஒத்துழைப்பின் அடையாளத்தமாக வரவேற்றுள்ளன. அதே சமயம் வள குறைபாடுகள் காரணமாக பேரவையில் உள்ள முக்கிய பணிகள் பாதிக்கப்படலாம் என்பதையும் இந்த நிலையில் இலங்கைக்கு எதிராக வெளிப்புற பொறிமுறைகளுக்கு வளங்களை ஒதுக்குவது நியாயமில்லை என்பதையும் இந்த நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. வெளிப்புறமாக திணிக்கப்படும் கண்காணிப்பு செயல்முறைகள் பேரவையில் பாகுபாடு, அரசியல்மயமாக்கல் மற்றும் இரட்டைத்தர நிலைகளை உருவாக்கக்கூடும் என்ற அச்சத்தையும் தெரிவித்துள்ளன. மேலும் மனித உரிமைகளை காக்கவும் மேம்படுத்தவும் நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வ உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பே சரியான வழி என்றும் அந்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இந்த நிலையில் தற்பொழுது தங்கத்தின் விலையானது சடதியான ஒரு மாற்றத்தை பதிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்று நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 11,05,498 ரூபாவாக காணப்படுகின்றது. அதோடு 24 கேரட் தங்கம் கிராம் ஒன்று 39,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 3,12,000 ரூபாவாக பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.